சாமந்தி சீரியலை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர சீரியல் எதுனா செம்பருத்தி சீரியல். பேரை மட்டும்தான்ப்பா மாற்றிட்டாங்க, மற்றபடி கான்செப்டாக ஒரே மாதிரி இருக்குது. ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரி மாதிரி யாரும் வர முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மை தான். ஏன்னா அந்த ரோல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோலாக இருந்தது. அந்த மாதிரி அரிசி கேரக்டர் வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். பல பேருக்கும் ரொம்பவே இரிட்டேட் ஆகிற மாதிரியான கேரக்டருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படின்றதுனால இது ஓகே தான். சரி, ஓகே. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் கேரக்டர் அரசியோடைய ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் சொன்னால் கேட்பாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்குது. அது என்ன அண்டு இவருடைய ரியல் ஸ்டோரி, இவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, என்ன பண்ணுறாரு, அண்டு பல வருஷமாக இவர் எங்கே தான் இருந்தார், காணாமல் போயிட்டாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ இவரை பற்றி, அதாவது மெட்டி ஒலி செல்வம் டு இப்போது சாமந்தி மகேந்தர் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இவரை எல்லாருக்கும் பிடிக்கிற கேரக்டர் அப்படின்னா அது மெட்டி ஒலி செல்வம் கேரக்டர் தான். அந்தளவுக்கு பொறுமை, அமைதி எல்லாம் கொண்ட ஒரு கேரக்டர். அந்த சீரியலில் இவருக்கு 2 முறை மேரேஜ் ஆகிருக்கும். ரியல் லைஃப்பில் இவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஆயிடுச்சு. இவர் டோட்டலாக பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இங்கே இவர் சீரியல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் தான் அவருடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாமே சென்னை தான். இவர் ஃபர்ஸ்ட் டைமு இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே இவருக்கு நல்ல நண்பர்கள் அமைஞ்சிருக்காங்க. ஏன்னா நல்ல நண்பர்கள் அமைஞ்சால் தான் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம். அதே மாதிரி தான் இவருக்கும். அவருக்கு ஒர்க் பிளேஸில் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்களாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணணும், நீங்கள் சேனலை மேலே கொண்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே இவர் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்திருக்காரு. அண்டு இவர் விஜே அண்டு ஆக்டராகவும் அங்கேருந்தே ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமே எல்லாமே அமைஞ்சிடுச்சு. ஆடிஷன் தான் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆடிஷன் போயிட்டு தான் செலக்ட் ஆகியிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் டைமாக விஜேங் பண்ணும்போது எதுவுமே தெரியாமல் தான் இவர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சு இவர் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் தான் இவர் சரி, ஓகே, எல்லாத்துக்கும் பிரேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி லைஃப்பில் ஒரு பிரேக் தேவைப்பட்டு தான். அதனால தான் இவர் டோட்டலாக பெங்களூருக்கு போயிட்டு செட்டில் ஆனாராம். ஆனால் பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் ரிலேட்டடாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய பண்ணியிருந்திருக்காராம். சரி, நம்ம இதை இங்கே பண்ணுறத அதை அப்படியே கொண்டு போய்ட்டு பெங்களூர்லேயும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அங்கேயும் போய் பண்ணியிருந்திருக்காரு. இப்படி ஒரு பக்கம் ஆக்டிங் கெரியர், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், இப்படி ரெண்டுத்தையுமே பேலன்சிங்காக கொண்டு போயிருக்காரு. உண்மையாலே ஒரு செகண்ட் பேக்கப் இருக்கணுன்றது இதுதான். ஸோ ஒன்று இல்லைனா கூட ஒன்று கை கொடுக்கும். அந்த வகையில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இவர் அங்கேயே இந்த ஒர்க்லாம் பார்த்ததுனால இவர் இந்த பக்கம் வராமல் இருந்திருக்காரு. பல வருடம் கழித்து இப்போ சாமந்தி அப்படின்ற சீரியல் மூலயமா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையாலே இந்த சீரியலில் இவருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இவருக்கு இந்த கதை பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இவருடைய பேக் ஸ்டோரி ஒன்று இருக்காம். அந்த ஸ்டோரி நிறைய பேர் இப்போவே கெஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு 2 ஒய்ஃபாக இருக்கலாம், அது சாமந்தியோடைய அத்தை கேரக்டர் பண்ணுறாங்களே அவங்க தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக அதுவும் இருக்கலாம். இல்லைனா அது என்ன ஸ்டோரின்ட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டுற வகையில் ஏன் இவங்க அந்த ஹீரோ மேலே எரிஞ்சு விழுறாங்க அரசி அப்படின்ற கேள்வியும் பல பேருக்கும் இருக்குது. இப்படி நிறைய கேள்விகளுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் தான் இந்த சீரியலுடைய கதைகளும் இருக்குது. ஸோ மெட்டி ஒலி செல்வம் அப்படின்றத தொடர்ந்து விஸ்வான்றது இவருடைய ரியல் நேமும் மறந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோலங்களையும் இவர் ரொம்ப நல்லா ரோல் பண்ணியிருப்பார். அதுலேயும் இவர் யூஎஸ்ஏ ரிட்டர்ன் அப்படின்றதுனால இவர் அந்த ஸ்லாங்கையும் ரொம்ப நல்லாவையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ரியலாகவும் ப்ராக்டிஸ் பண்ணாராம். இவர் பக்காவாக அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ லைஃப்பில் எல்லாமே உடனே இவருக்கு நடந்ததுனால சின்ன வயசுலேயே எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் கொடுக்கணும்னு சொல்லி தான் இவர் போயிருக்காரு. அதில் கொரோனாலே கிட்டத்தட்ட 3 வருடம் 4 வருடம் போயிடுச்சாம். இவருக்கு இங்கேருந்து போனதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்துதான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. ஆனால் இவருக்கு கதைக்களெல்லாம் பிடிக்காததுனால எதுக்குமே ஓகே பண்ணல. எல்லாமே கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான். அதனால தான் நான் நடிக்கிறேன். இது வரைக்கும் இவர் யார்கிட்டையும் வாய்ப்பு கொடுங்கன்னு போய் கேட்டு நின்னதே கிடையாதாம். எல்லா வாய்ப்பும் வந்தாலும் இவர் வேணாம் ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்திருக்காரு. அண்டு ரியல் லைஃப்பில் செல்வம் மாதிரி இவர் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாராம். ஏன் அப்படின்னா, யாராலையும் இந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக, இந்த அளவுக்கு ஒரு நிதானம், ஒரு அமைதியாக இருக்கவே முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுன்றது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இங்கே சஸ்டெயின் பண்ண முடியுன்றதை இவர் ரியாலிட்டியாக பேசியிருக்காரு. அண்டு நடிக்க தெரியாமல் நடிக்க வந்திருக்காரு. விஜய்க்கு தெரியாமல் விஜய் பண்ணியிருக்கார். ஸோ இது எல்லாமே பண்ணி தான் இப்போ எல்லார் மனசும் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு கேரக்டர். இவர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வராரு அப்படின்னு தெரிஞ்சதும்
நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோ திரும்ப கம்பேக் கொடுத்துட்டாரு. ஏன்னா இவர் இந்த சீரியலில் நடிக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே வந்து உச்சக்கட்ட நட்சத்திரமாக இருந்திருக்காரு சின்ன திரையை பொறுத்த வரைக்கும். இவருக்கு அந்த சீரியலில் கத்தி குத்தலாம் விழும்போது ரியலாகவே இவருக்கு ஏதோ பண்ணிட்டாங்க யாரோ அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடிலாம் போய் நின்ன காலகட்டங்கள்லாம் இருக்கான். அந்தளவுக்கு ஆடியன்ஸ் வந்து இப்போ இவர் அழுதா கூட அந்த ஸ்க்ரீனில் அவரை பார்த்து அழுகிற ஆடியன்ஸும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிட்டாரு. அந்த ஒரு கனெக்ஷன் இப்போவே ரீடெலிகாஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் அந்த மெட்டி ஒலி சீரியலையும் பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி இவர் மாங்கல்யம் இது போல் சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. அண்டு இதே ஷபிதா கூட சேர்ந்து முன்னாடியும் ஒரு சீரியல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த சீரியலில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். ஸோ இப்படி பல கோணங்களில் இவர் நடித்தாலும் இப்போவும் அப்போ பார்த்த மாதிரியே தான் இருக்காருன்றது பல பேருடைய ஒரு கேள்வியாகவும் இருக்குது, சந்தேகமாகவும் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுருக்குது. எதுக்குமே நம்ம வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இப்படிலாம் இருந்தோன்னா ஃபேஸில் நல்லா காட்டிடும். அதுதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இவருடைய ரியல் லைஃப்பும். அப்போ பார்த்தோமோ அதே மாதிரி இப்போது இருக்கார். அண்டு இந்த சீரியலை கொஞ்சம் வந்து வயசான தோற்றம் தேவைன்றதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் ஓட யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்ணுறாரு. இதில் அரசியல் சார்ந்தும் சில விஷயங்களை இவர் பேசிகிட்டே தான் இருக்கார். ஸோ ஏன் அப்படி இவர் யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அது மக்களுக்கு ஏன் தெரியப்படுத்தக்கூடாது? அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாமே அப்படின்றது ஒரு எண்ணம் இவருக்கு அப்போது சின்ன வயசுலேருந்தே இருந்து தான். அப்போலாம் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாலாம் இல்லாத காரணத்தினால இப்போ இவர் இதை வந்து நல்ல பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சில பேரை இவர் இன்டர்வியூலாம் கூட எடுத்திருக்காரு. அண்டு இந்த மெட்டி ஒலி சீரியலில் இவரை வந்து இந்த மேரேஜ் சீக்வன்ஸ்லாம் நடந்திருக்கும். அதில் இப்போ ஏஐ மூலியமாலாம் ஆடியன்ஸ் யார் கூட இவரை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிலாம் வந்து பண்ணி ரீக்ரியேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இருந்தாலும் இவரை பேசுகிறத கேட்கும் போதும் இவரை பற்றி பேசும்போதும் அந்த சீரியல் பற்றிலாம் பேசும்போதும் அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சீரியலுக்கும் அப்போ இருந்த சீரியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள். இப்போது இதே சீரியலில் பார்த்திங்கன்னா ஓவர் மேக்கப் போட்டு எனி டைமும் சுற்றி 10 பேர், இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ரோபோ, இந்த மாதிரி நிறைய மாறிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் பட்டு புடவை, நகை, மேக்கப் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க ரியல் லைஃப்பில். மேபி வெளியே போகும்போது இப்படி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இருக்கிறவங்க எப்போவுமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ சீரியலில் ஏன் இந்த மாதிரி கொண்டு வராங்க தெரியல இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அப்போலாம் அந்த கோலங்களாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், மெட்டி ஒலி, இது போல் சீரியல்ஸோடைய இந்த டைட்டில் சாங்குக்காகவே ஓடோடி வந்து பார்க்குற காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு எந்த சீரியல் அப்போ இருந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்? ஸோ எந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மெட்டி ஒலி செல்வம் பார்ட் 2 வருமானு கேட்டிங்கன்னா, அதாவது மெட்டி ஒலி 2 வருமானு கேட்டிங்கன்னா வருமா. அதுலேயும் செல்வம் கேரக்டர் இவர் தான் பண்ணுவாராம். அது எப்போ வரப்போகுதுன்றது தெரியல. ஏன்னா பவானி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அண்டு அப்போ இருந்தவங்க ரொம்ப யங்காக இருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி கதைக்களம் இருந்துச்சு. இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் கதைக்களம்லாம் மாற்றி தான் அமைக்கணும். அது எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.